अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إن القلب الذي ليس فيه من الكتاب شيء خريب كخراب البيت الذي لا ساكن له أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மாபெரும் அருளால் அளப்பெரும் கிருபையால் இந்த படைப்புகளின் மீதும் இந்த படைப்புகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற பாசத்தினாலும் அளப்பரிய அன்பினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சமுதாயம், இந்த மக்கள் வழிகட்டு போய்விடக்கூடாது, ஷைத்தானுடைய தூண்டுகோலுக்கும் ஷைத்தானுடைய வழிகேட்டிற்கும் ஆளாகி அவர்கள் நரகத்தில் தங்களுடைய நிரந்தர இருப்பிடத்தை தேடிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு உன்னதமான பாசத்தோடு இந்த படைப்பினங்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய அளப்பரிய அக்கறையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஏராளமான நேர் வழிகாட்டிகளை அனுப்பி வைத்தான். நேர் வழிகாட்டிகள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? மக்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆளாகி அவர்கள் வழிகட்டு போய்விடக்கூடாது, அதன் மூலமாக அவர்கள் தங்களை நரகத்தினுடைய விறகுகளாக, நரகத்தினுடைய எரிபொருட்களாக தங்களை ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில் தான். அந்த உன்னதமான நோக்கம் எதனால்? இந்த படைப்புகள் மீது, அவன் படைத்த படைப்பு, அவன் ஏற்படுத்திய இந்த சமுதாயம், அவன் உருவாக்கிய இந்த படைப்புகள் மனித இனமாக இருக்கட்டும், மற்ற இனமாக இருக்கட்டும், அவனால் உருவாக்கப்பட்டவை. ஆகவே தான் உருவாக்கிய தன்னுடைய படைப்புகள் மீது அவன் கொண்ட பாசம், அவன் கொண்ட அன்பு, இந்த மக்கள் ஷைத்தானுடைய வழிகேட்டிற்கு ஆளாகிவிடக் கூடாது, நம்முடைய போதனைகளை விட்டு பிறழ்ந்து நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான வழிகாட்டுதல்களை இந்த உலகத்திற்கு வழங்கினான். அப்படி அவனால் வழங்கப்பட்ட நேர் வழிகாட்டிகளில் மிக மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன். தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதம் இருக்கிறதே, இந்த கிதாப் இருக்கின்றதே, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இது இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டும். யார் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை அணுகி வாழ வேண்டும், அல்லாஹ்வை அண்மி வாழ வேண்டும், அல்லாஹ்வோடு நெருங்கி வாழ வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை இறை பொருத்தத்திற்குரிய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த வேதத்தை நாம் ஒரு வழிகாட்டியாக கொடுத்திருக்கிறோம், ஹிதாயத்தாக கொடுத்திருக்கிறோம் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அன்பு சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் கேட்டால் மிக ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ்லம் துذنبு லذهب பிக்குமுல்லாஹ். நீங்கள் உலகத்திலே பாவமே செய்யவில்லை என்றால், நாங்கள்லாம் இனி பாவமே செய்ய போறதில்லை, நாங்களெல்லாம் இனிமே பரிசுத்தவான்களாக வாழப் போகிறோம், நல்ல மக்களாக இருக்க போகிறோம், எல்லோரும் உலகத்தில் உள்ள எல்லோரும் திருந்திவிட்டோம்,
உலகத்திலே பாவம் செய்யக்கூடியவர்களோ பாவிகளோ குற்றம் இழைக்கக்கூடியவர்களோ குற்றம் செய்தவர்களோ யாருமே கிடையாது, எல்லோரும் திருந்தி விட்டோம் என்று நீங்கள் ஒரு முடிவு மேற்கொள்வீர்கள் என்றால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். என்னங்க இது? பாவம் செஞ்சாதானே அழிப்பான்? நாங்கள் உலகத்தில் இனிமேல் பாவமே செய்ய மாட்டோம், குற்றமே செய்ய மாட்டோம், நாங்கள் அனைவருமே பரிசுத்தவான்களாகிவிட்டோம், குற்றமற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்று தீர்மானித்தால் அல்லாஹ் அழித்து விடுவானா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி நீ லவ்லம் துதினிபு, நீங்கள் உலகத்திலே பாவமே செய்யவில்லை என்றால், எல்லோரும் திருந்தி விட்டோம், இனி உலகத்தில் யார் ஒரு பாவி கூட கிடையாது என்று இருந்தால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை அழித்து விட்டு லஜாஅ பிகௌமின் ஆகர், இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வந்து ஃபயுذنبون, அவர்கள் பாவம் செய்வார்கள், ஃபயஸ்தக்ஃபிரூன், பாவம் செய்துவிட்டு திருந்தி தௌபா செய்வார்கள், ஃபயக்ஃபிருல்லாஹு லஹும், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இந்த ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் என்ன? உலகத்தினுடைய இயற்கையை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறார் என்றால், இந்த மனித இனம், இந்த மனித குலம் தவறு செய்ய வேண்டும், பாவம் செய்யக்கூடிய இயல்புடையதாகத்தான் படைத்திருக்கிறான். என்னுடைய இயற்கையே பாவம் செய்யாத இயற்கை தான், நான் இயற்கை அமைப்பிலேயே பாவம் செய்யாதவன், குற்றமே செய்யாதவன் என்று சொல்வானேனால் அது இயற்கைக்கு முரணானது. தவறுகளே செய்யாமல் இருப்பது இயற்கைக்கு முரணானது. ஆக மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயற்கை, மனிதனுடைய அடிப்படை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கின்றான்? அவன் பாவம் செய்பவனாகத்தான் அமைத்திருக்கின்றான். அப்படி பாவம் செய்துவிட்டு அவன் அல்லாஹ்விடத்திலே திரும்பி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பாவத்தை மன்னிப்பான். இதுதான் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இயற்கை முறை. இந்த முறைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய இந்த இயற்கை முறையை மாற்றி லவ்லம் துதினிபோ, நாங்கள் இந்த உலகத்தில் பாவமே செய்ய மாட்டோம் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் இந்த மாதிரி கூட்டம் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விடுவான். லதஹபல்லாஹு பிக்கும், நான் இயற்கைக்கு முரணான கூட்டத்தை உருவாக்க விரும்பவில்லை, ஆகவே உங்களை அழித்து விட்டு அவன் இயற்கைக்கு உடன்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். லஜாஅ பிகௌமின் ஆகர், அந்த இயற்கைக்கு உட்பட்ட இயற்கை அமைப்புக்கு இயல்பான கூட்டமான அந்த கூட்டம் பாவம் செய்வார்கள், பிறகு திருந்தி மனம் திருந்துவார்கள், அல்லாஹ்விடத்தில் அழுது தௌபா செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். ஆக மனித குலத்தை தவறு செய்யக்கூடிய இனமாக அல்லாஹ் இயற்கையாக அமைத்திருப்பதினால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் அழகாக சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஏனென்றால் முதல் மனிதர் அவ்வலுன் நாசி அவ்வலு நாசின், மனிதர்களில் முதலானவர் மறதியிலும் முதலானவர். அரபியர் பழமொழி சொல்வார்கள், மனிதர்களில் முதலானவர் அவ்வலு நாசின், மறதியிலும் முதலானவர். அல்லாஹ் செய்யாதே என்று சொன்ன தவறை மறந்து போய் செய்து விட்டார். ஆகவே அவருடைய தந்ததி வரக்கூடியவர்கள் குல்லு பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்லு பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே ஹத்தாவுன், தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். தவறு இழைக்காத மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது. எவ்வளவு பேர் நபிமார்களும் தவறு இழைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாளில் நிற்க வைத்த பிறகு மக்கள் அந்த வெயில் கொடுமையை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நபியிடத்திலே ஓடி வருவார்கள், நபியே நீங்கள் சிபாரிசு செய்து அல்லாஹ்வை விசாரணை துவங்க சொல்லுங்கள். எவ்வளவு நாட்கள் இந்த கியாமத் நாளில் இந்த மாஷர் மைதானத்திலே நாங்கள் வேர்வையிலும் வெயிலிலும் வெப்பத்திலும் நின்று கொண்டிருப்பது, கொஞ்சம் சீக்கிரம் விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்க, கவுண்டரை ஓபன் பண்ண சொல்லுங்க. விசாரணை ஆரம்பிப்பதற்கு எங்களை சொர்க்கவாதியாக்க சொல்லுங்க, எங்க பாவங்களை மன்னிக்க சொல்லுங்க, இதற்கல்ல, விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்பதற்காகவே ஒவ்வொரு நபியிடத்திலா ஓடுவார்கள். ஒவ்வொரு நபியும் தான் செய்த தவறை சொல்லி, நான் என்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த தவறை செய்து விட்டேன், நான் அதுக்காண்டி ஏன் நிலைமை என்னன்னு தெரியாம இருக்கிறேன், ஆகவே என்கிட்ட வராதீங்கப்பா, நீங்க இன்னொரு நபிட்ட போங்க என்று ஒவ்வொரு நபியுமே அடுத்தடுத்த நபியை கை காட்டுவார்கள். கடைசியாக வருவது பெருமானார் இடத்திலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்து சாஜிதா, நான் அப்படியே சஜிதாவிலே விழுந்து விடுவேன். அல்லாஹ் எவ்வளவு காலம் நாடுகின்றானோ அவ்வளவு காலம் என்னை சஜிதாவிலேயே விட்டு விடுவான். பிறகு ரப்பல் ஆலமீன் எனக்கு உத்தரவிடுவான், இர்ஃபா ராஸக யா முஹம்மத், முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், குல் துஸ்ஃபா குல் துஸ்மா, என்ன சொல்கிறீர்களோ கேட்கிறேன் சொல்லுங்க, வஷ்ஃபா துஷஃபா, என்ன சிபாரிசு செய்ய போகிறீர்கள் சொல்லுங்க, உங்களுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அனுமதி கிடைக்கும் வரை நான் பல்லாண்டு காலம் சஜிதாவிலே கிடப்பேன். பிறகு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து எனக்கு அனுமதி கிடைத்த பிறகுதான் நான் தலையை உயர்த்தி என்னுடைய கோரிக்கையை ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் சொல்லுவேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் வாழ்க்கையில தவறு எடுத்திருக்கிறார்கள். அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள்.
அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனாக பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். கைருல் ஹத்தாய் அத்தவ்வாபூன், தவறிழைக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், மனம் திருந்தி தௌபா செய்பவர்கள். அருமை சகோதரர்களே, அப்படி மனிதர்களுடைய இயல்பு தவறிழைப்பது என்பதனால்தான் அந்த மனிதர்களை திருத்துவதற்குரிய ஒரு அற்புதமான காரணியாக அல்லாஹ் குர்ஆனை இந்த உலகத்திற்கு வழங்கினான். மனிதர்களை திருத்துவதற்கான காரணி, மனிதர்களை பண்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான ஆயுதம், மனிதர்களை செம்மைப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான நேர் வழிகாட்டி, மனிதர்களை தவறான பாதையிலிருந்து நேரான பாதையின் பக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டி. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை உலகத்திற்கு வழங்கியிருக்கின்றான். எந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஆராய்ச்சி சிந்தனையோடு அதனை நோக்குகிறார்களோ, எனக்கும் இந்த வேதத்தின் மூலமாக நேர்வழி கிடைக்க வேண்டும், யார் யாருக்கெல்லாமோ இந்த வேதத்தின் மூலமாக நேர்வழி கொடுக்கின்றானே, எப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமோ இந்த வேதத்திலிருந்து அல்லாஹ் நேர்வழி கொடுக்கின்றானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இந்த உலகத்திற்கு நேர் வழிகாட்டி. அந்த அடிப்படையிலே நாம் மனமுருகி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த வேதத்தின் மூலமாக எனக்கும் நீ நேர் வழி காட்டு, இந்த வேதத்தின் மூலமாக யார் யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கின்றாயே எனக்கும் ஹிதாயத்தை கொடு என்று ஆராய்ச்சி சிந்தனையோடு, தேடல் மனப்பான்மையோடு ஒருத்தர் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஆய்வு செய்வாரேனால் அவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தை ரப்பல் ஆலமீன் விசாலமாக்கி வைக்கின்றான். இதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெரிய அற்புதமான உதாரணம் என்ன வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த முகமதை கொலை செய்து அவருடைய தலையோடு தான் திரும்பி வருவேன் என்று வாளோடு புறப்பட்டு சென்றார்களே, அல்லாஹ் அவர்களுடைய பாதையை திருப்பி விட்டு அவருடைய சகோதரி வீட்டுக்கு சென்று அவர்கள் ஓதிய அந்த ஒரு சில வசனங்களை தானே கேட்டார்கள். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, அந்த ஒரு வசனத்தை தானே கேட்டார்கள். இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக சத்தியமாக நான் தான் அல்லாஹ், நான் தான் இறைவன், லா இலாஹ இல்லான, என்னை தவிர இறைவன் உலகத்தில் யாரும் கிடையாது என்ற அந்த ஒரு வசனத்தை தான் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை விசாலமாக்கவில்லையா? எந்த வாளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை கொய்து வருவேன் என்று புறப்பட்டு சென்றார்களோ அந்த வாளையே பெருமானாரையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய வாளாக மாற்றவில்லையா? ரப்பல் ஆலமீன் பார்ப்பது நம்முடைய தேட்டத்தை, நம்முடைய ஆர்வத்தை. எந்த தேட்டத்தோடு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய குர்ஆனை அணுகுகின்றானோ, எந்த ஒரு ஆசையோடு அல்லாஹ்வுடைய குர்ஆனை அணுகுகின்றானோ, அந்த தேட்டத்தை ரப்பல் ஆலமீன் இந்த அருள்மறை குர்ஆன் மூலமாக நிறைவேற்றி என்பதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் அருமை சகோதரர்களே, மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை விளங்கி இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கி இருக்கக்கூடிய நாம், குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி மணிக்கணக்கில் பேசுகின்றோம், மணிக்கணக்கில் கேட்கிறோம். ஆனால் அந்த குர்ஆனை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகுகின்றோமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனை அணுகி அதிலிருந்து எப்படி பயன்பெற வேண்டுமோ அப்படி பயன்பெறுகின்றோமா? மற்ற மக்களை விட்டு விடுவோம், முஸ்லிம்களாகிய நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனோட தொடர்பை வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை பயன்படுத்துகின்றோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாவிக்கின்றோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை அணுகுகின்றோம்? வேதனை தான் மிஞ்சும், விரக்தி தான் மிஞ்சும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளல் ஹஸ்மி யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே இந்த குர்ஆனை போன்று ஷதீதுல் ஹஸம், அதிகமாக வழக்கு தொடுக்கக்கூடியது எதுவும் இருக்காது, மிக கடினமாக வழக்கு தொடுக்கக்கூடியது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆன், அருள்மறை குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே கடுமையாக வழக்கு தொடுக்கும். எப்படி வழக்கு தொடுக்கும்? யா அல்லாஹ், இந்த பாவிக்கா என்னை அனுப்பி வைத்தாய், நீ இந்த பாவியா என்னை கொண்டு ஈமான் கொள்ள செய்தாய், எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அவன் பயன்படுத்தவில்லை யா அல்லாஹ், என்னுடைய வசனங்களை, என்னில் இருக்கக்கூடிய வசனங்களை அவன் மனனம் செய்யவில்லை யா அல்லாஹ், வாழ்க்கை நடைமுறைப்படுத்தவில்லை யா அல்லாஹ், என்னை எடுத்து பார்க்கவில்லை யா அல்லாஹ், படிக்கவில்லை யா அல்லாஹ், உணரவில்லை யா அல்லாஹ், படிப்பினை பெறவில்லை யா அல்லாஹ், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை யா அல்லாஹ், இந்த பாவியிடத்தில் என்னை அனுப்பி வைத்தாய் என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே கடினமாக வழக்கு தொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் என்பது நாம் பட்டு துணியால் சுற்றி வைத்து பாதுகாப்பதற்காக அல்ல, படித்து படித்து அழுக்கேறி அழுக்கேறி கிழிப்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன். எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் படித்து 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 அழுக்கேறி அழுக்கேறி அதனுடைய ஓரங்கள் எல்லாம் கிழிந்து போயிருக்கின்றதோ அந்த வீடுதான், அந்த வீட்டில் உள்ள குர்ஆன் தான் கண்ணியம் செய்யப்படுகிறது. அந்த குர்ஆன் தான் அல்லாஹ்விடத்தில் அந்த மக்களுக்காக துஆ செய்யும்.
எந்த வீட்டில குர்ஆன் புத்தம் புதுதாக பட்டு துணியால் சுற்றப்பட்டு அப்பப்ப எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறதுக்கும், யாராவது வீட்டில எப்பமாவது மௌத்தானா அவங்க தலைமாட்டில் உட்கார்ந்து ஓதுவதற்கான குர்ஆன் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த குர்ஆன் அந்த வீட்டில் உள்ளவரை பத்வா தான் செய்யும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல் கல்பல்லதி லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, திர்மிதி ஹதீஸ்ல இருக்கிறது, இன்னல் கல்பல்லதி லைஸ ஃபீஹி மின் லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குர்ஆன். இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, இன்னல் கல்பல்லதி லைஸ ஃபீஹி மின் கிதாபில்லாஹி ஷைஉன். அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து குர்ஆனிலிருந்து எந்த உள்ளத்திலே எதுவுமே இல்லையோ. இன்னும் நம்மள எத்தனையோ பேர் இருக்கிறோம், நம்முடைய சிறு வயசிலே நம்முடைய மக்தப் மதரசால ஓதும் பொழுது, அலிபே என்று ஓதும் பொழுது, அல்லது மக்தப் மதரசாவுக்கும் நான் போயிருக்க மாட்டோம், நம்முடைய வீட்டில் அத்தாவோ அம்மாவோ யாரோ சொல்லி கொடுத்தது, அந்த வயசுல 10 வயசுலயோ 8 வயசுலயோ 12 வயசுலயோ ஒரு 3-4 சூறாக்களை மனப்பாடம் செய்திருப்போம். ஒரு 3-4 சூறாக்களை மனப்பாடம் செய்திருப்போம். அருமை சகோதரர்களே, வெட்கக்கேடு என்ன தெரியுமா? 60 வயதாயும் 70 வயதாயும் கபருக்கு போகும் வரை அதே 3 சூறாக்கள் தான். கபரிலே கொண்டு வைக்கும் வரை அதே 4 சூறாக்கள் தான். அதே குல் அல்லாஹு குல் ரப்பில் ஃபலக இலா ஃபி குரைஷ் அலம் தர கைஃபா, இப்படி ஒரு சில சூறாக்கள் தான். இது எப்ப மனனம் செய்தது? இவர் ஏதோ புதுசா இஸ்லாத்துக்கு வந்து 60 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாரு, 61 வயசுல கல்யாணம் சூறாக்கள் மனப்பாடம் பண்ணாரு, 62 வயசுல மூத்தாட்டார். இல்ல, 6 வயசுல 8 வயசுல எப்பவுமே மதரசால ஓதி இருப்பாரு. இல்ல அவங்க மதரசாவுக்கு போயிருக்க மாட்டாரு, அவருக்கே ஞாபகம் இருக்காது எப்படி மனனம் ஆச்சுன்னு சொல்லி. நம்மள பல பேருக்கு நமக்கே தெரியாது இந்த 4 சூறா நமக்கு எப்படி மனப்பாடம் ஆச்சு, எப்ப மனப்பாடம் பண்ணோம் நமக்கே தெரியாது. ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த 4 சூறாவை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருப்போம். கபருக்கு போகும்போது அந்த 4 சூறாவை தவிர வேற சூறா நமக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு சகோதரர்களே இது. இதை போன்ற ஒரு வெட்கக்கேடு தேவையா நமக்கு? ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு, மூமின் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே ஒரு 4 சூறாக்கள் எப்பொழுது மனனம் செய்தோம் என்றே தெரியவில்லை நமக்கு. அது ஓதுவது சரியா தவறா என்று கூட நமக்கு தெரியாது. சரியா ஓதுறோமா தப்பா ஓதுறோமா அது கூட தெரியாது. மக்ரஜுகளோட ஒழுங்கான தஜ்வீத் ஓதுகிறோமா அது நமக்கு தெரியாது. ஆனால் அதே 4 சூறாக்களை, அதே 5 சூறாக்களை 8 வயசுல 7 வயசுல 10 வயசுல மனப்பாடம் பண்ணது இன்னைக்கு 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆயிருக்கும். அதே 4 சூறாக்களை தான் ஓடிட்டு இருப்போம். சகோதரர்களே, எல்லா விஷயத்திலும் நம்மிடத்தில் மாற்றம் ஏற்படுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய தோற்றத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய அறிவில் மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய அனுபவத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, எல்லா விதத்திலும் வளர்ச்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விஷயத்தில் மட்டும் எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. பிறகு அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம்ம மேல குற்றம் சுமத்தாம வேற என்ன செய்யும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த உள்ளத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் இல்லையோ, எந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனங்கள் இல்லையோ, அந்த வீடு எப்படி? ஹரிபுன் க ஹராபில் பைத்தில் லதி லா சாக்கின லஹு. பல்லாண்டு காலமாக, உதாரணமாக நான் 6 வயசுல எங்க வீட்டில் குடியிருந்தேன், அதோட வீட்டை மாத்தி நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு 65 வயசு ஆச்சு, 70 வயசு ஆச்சு. இப்போ அந்த வீடு என்ன இருக்குங்க? நல்ல பளபளன்னு இருக்குமா? எப்படி இருக்கு அந்த வீடு? இடிந்து பாழா போய் முட்புதர்கள் நிறைந்து பாம்புகளும் தேள்களும் குடியேறி, பேய்களும் பிசாசுகளும் குடியேறி, ஷைத்தான்களும் ஜின்களும் குடியேறி, எப்படி அது ஒரு ஹராபாயி நாசமா போய் கிடக்குமோ அது போன்று அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே அவ்வப்போது மனனம் செய்யாதவர் அவருடைய உள்ளமும் அந்த பாழடைந்த வீட்டை போன்றுதான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க. 8 வயசுல வீட்டுல குடியிருந்த வாஸ்தவம் தான். அதோட வேற ஊருக்கு போயிட்டேன், வேற வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்டை போய் பார்க்க போனா அந்த வீடு எந்த நிலையில் இருக்குமோ அது போன்றுதான் நான் 8 வயசுலயே 6 வயசுலயே குர்ஆன் மனப்பாடம் பண்ணேன். அதுக்கப்புறம் குர்ஆனை பத்தி கவலையப்படல, அது என்ன கலர் தெரியாது, என்ன நிறம் தெரியாது. அதோட இப்ப 60 வயசுல அதை ஓதி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, அது பாழடைந்த வீட்டை போன்ற அந்த உள்ளம். அங்கே ஏன் ஷைத்தான் குடியேற மாட்டான்? அங்கே கெட்ட எண்ணங்கள் வராது? பாவங்கள் ஏன் உதயமாகாது? பாவங்கள் ஏன் அங்கே உருவாகாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் அணுக வேண்டிய விதத்தில் அணுக வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு என்று கொடுக்க வேண்டிய உரிமைகளை, ஹக்கை நாம் கொடுத்தே தீர வேண்டும். இல்லை என்றால் மறுமையிலே அந்த அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம் மீது வழக்கு தொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை அணுகக்கூடிய முறை என்ன? நமக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குது. இது அல்லாஹ்வுடைய வேதம், சத்தியமா நம்புவோம். அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தில் எவனாவது ஒரு சின்ன புள்ளியை மாத்தணும், எழுத்த மாத்தணும், அப்படியே ரோஷம் கொண்டு எழுதிருப்போம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை எவனா இழிவுபடுத்தட்டும், அப்படியே ரோட்ல கிடந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், குதிப்போம், கொண்டாடுவோம். அந்த உணர்வெல்லாம் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏற்படுவதில்லை சகோதரர்களே?
ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நமக்கு 40 வயசு ஆகிப்போச்சு, 50 வயசு ஆகிப்போச்சு. நமக்கு ஒரு முக்கியமான ஜாப் வந்திருக்குது. நேற்று நான் வெளியூருக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு சகோதரரை பார்த்து அவங்கள எங்கெங்கே போனீங்க, ரொம்ப நேரமாக ஆளை தேடி காணோம். என்ன இல்லை ஹஸ்ரத், நான் ஒரு 1 hour கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகிறேன். டெய்லி 1 hour கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகிறேன். சொன்னவர் 18 வயசு 28 வயசு இல்லை, 74 வயசு. 74 வயசு வயோதிகருக்கு எங்க போறாருங்க? 1 hour கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போறாரு. நான் சொன்ன தப்பே இல்லைங்க, அறிவுக்கு வயசு கிடையாது, தாராளமா போங்க. அது சொன்னா இல்ல சார், ஆனா அங்க வந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன வயசு பசங்களா வர்றாங்க. ஆனா எனக்கு அது ஒரு நெருடல் தான். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தேவைங்கிறதுக்காக நான் போறேன் அந்த கிளாஸுக்கு. அப்ப தனக்கு தேவை என்று வரும்போது சகோதரர்களே, 74 வயதாகியும் அவர் கம்ப்யூட்டர் கிளாஸ் போவதற்கு அவருடைய வயது தடையா இருக்கவில்லை. ஆனா நாம 40 வயசு 50 வயசு ஆயிட்டா, இல்ல சார் இந்த வயசுல நான் எப்படி குர்ஆன் படிக்கிறது, இப்பவே குர்ஆன் படிக்கணும்னா ஹஜ்ரத் என்ன தப்பா நினைக்க மாட்டாரா? அங்க தேவை என்பதனால் 74 வயதாலும் கவலை இல்லை, எனக்கு படித்தாக வேண்டும். இங்கே தேவை இல்லை என்பதனால் வெட்கம் வந்து தடுக்கும், அச்சம் வந்து தடுக்கும், நாணம் வந்து தடுக்கும், கூச்சம் வந்து தடுக்கும். ஏன்? நமக்கு தேவை இல்லை. தேவை என்று வந்துவிட்டால் அங்கே எதுவுமே தடக்காது சகோதரர்களே. தேவை என்று வந்துவிட்டால் அங்கே நமக்கு இன்னும் பல பேர் சொன்னா, இல்ல சார் எனக்கு நேரமே இருக்குல்ல, நான் வெரி பிஸி மேன் ஐ அம், நான் ரொம்ப பிஸி. இந்த பாருங்க, ஜும்மாக்கு வந்தாலே கடைசியா நீங்க பயானம் முடிக்கும் போது தான் வருவேன். நீங்க ஏதாவது அல்லாஹ் ரசூல் சொன்னா தெரிஞ்சிரும் இல்லையா, அதனால முடிக்கும் போது தான் வருவேன். வந்தண்டா முதல் சலாம் வலது சலாம் பள்ளிவாசல் கொடுத்தண்டா இடது சலாம் என் ஆபீஸ்ல போய் நிப்பேன். அந்த அளவுக்கு நான் பிஸி. ஏதோ அல்லாஹ் மேல இறக்கப்பட்டு போனா அப்பதான் ஜும்மாவை தொழுதுட்டு இருக்கிறேன். இந்த பாணியில பேசக்கூடிய நம்ம எடுத்திருக்கிறார்கள். நான் ரொம்ப பிஸி. சகோதரர்களே, நாம் இப்படி பிஸின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம டாய்லெட்ல உட்கார்ந்தோம்னா 1/2 மணி நேரம் செலவழிக்கிறோம். டாய்லெட்டுக்கு போனா 1/2 மணி நேரம், பேப்பர் படிக்கிறது 1 மணி நேரம், டிவி படிக்கிறது டிவி பார்க்கிறது 2 மணி நேரம். அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு 15 நிமிடம் ஒதுக்கினால் போதுமானது, 10 நிமிடம் ஒதுக்கினால் போதுமானது. தினந்தோறும் வழமையாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை நான் ஓதுவதற்கும் ஓத கற்றுக்கொள்வதற்கும் அல்லது ஓதியது நினைவில் நிற்பதற்கும் தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் ஒதுக்குகிறேன் என்று நம்மால் ஒதுக்க முடியாதா? வாய்க்கிலேயே பேசுறோம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அப்படிப்பட்ட வேதம், இப்படிப்பட்ட வேதம், ஆராய்ச்சி வேதம், அற்புத வேதம், இதை பார்த்து எல்லோரும் படிப்பினை பெறுகிறார்கள், பாடம் பெறுகிறார்கள், ஹிதாயத்து பெறுகிறார்கள். ஆனால் நான் மட்டும் எந்த தொட்டு கூட பார்க்க மாட்டேன் என்று இருந்தால் சகோதரர் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா? ஆகவே அருமை சகோதரர்களே, முதலில் நாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்னவென்றால், ஓத தெரியாதவர்கள் எந்த வயதாக இருந்தாலும் நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு வயது ஒரு தடை இல்லை. நாம நினைக்கலாம், இல்ல ஹஸ்ரத் 4 பேர் நினைச்சா என்ன தப்பா நினைப்பாங்களே, இவ்வளவு நாளா என்ன பார்த்து ஓஹோ இவர் இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரா, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரா, இவர் பெரிய அஜத்தா இருப்பார் போல தெரியுது அப்படின்னு இவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு குர்ஆன் ஓதலன்னு தெரிஞ்சதுன்னா சே அவ்வளவுதானா நீ அப்படின்னு நினைச்சிருவாங்களா ஹஸ்ரத்? அருமை சகோதரர்களே, இங்கே நினைச்சா 4 பேர் தான் நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய மறுமையிலே ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் பொழுது அங்கே ரப்புல் ஆலமீன் அடையாளம் காட்டுவான். பாருங்க, இந்த இவ்வளவு பெரிய ஜுப்பா போட்டிருக்காரு, இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு, இவருக்கு குர்ஆன் கூட ஓத தெரியாது என்று ரப்புல் ஆலமீன் நம்மளை அடையாளம் காட்டுவான். ஆனால் அருமை சகோதரர்களே, கோடான கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் கேவலம் ஏற்படுவதற்கு முன்னாக ஒரு 4 பேருக்கு முன்னாடி கேவலம் ஏற்படும் தவறல்ல, அது கேவலம் அல்ல. யார் அப்படி தப்பா நினைக்க மாட்டாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஷைத்தான் சொல்லக்கூடிய உணர்வு அது. உன்னை தப்பா நினைப்பாங்க, உன்னை கேவலமா நினைப்பாங்க, உன்னை அசிங்கமா நினைப்பாங்க. ஆகவே அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆகவே நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த முகலா இருந்தாலும், உங்களுடைய பகுதியிலே உங்கள் பள்ளி இமாம்களிடத்தில் சென்று அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள். அல்லது முதியோர் வகுப்புகள் ஆரம்பிக்க சொல்லுங்கள். தினந்தோறும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஹஸ்ரத் நாங்க 4-5 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுங்க. அல்ல சின்ன வயசுல குர்ஆன் ஓதுனது இப்ப தப்பும் தவறுமா ஓதுறோம், கொஞ்சம் எங்களுக்கு தஜ்வீத் கற்றுக் கொடுங்கள். என்றால் தஜ்வீத் என்பது அரபிக்கு மட்டும் இல்லைங்க, குர்ஆனுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த பாஷையுமே தஜ்வீதோட ஓதுனதான் அது ஒழுங்கான பாஷை. இப்போ இந்த தமிழ் பேசுறாரு, எனக்கு தமிழ் தெரியாதுன்றாரு, அவரை பார்த்து சிரிப்போம். நம்ம எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொன்னா சிரிப்போம் அவரை பார்த்து, ஏன்னா தமிழ் கூட பேச தெரியல அப்படின்னு சொன்னா அது தமிழுடைய தஜ்வீத் அல்ல. அது தமிழுக்கென்று ஒரு தஜ்வீத் இருக்கிறது, ஆங்கிலத்துக்கென்று தஜ்வீத் இருக்கிறது, அந்த மாதிரி அரபிக்கென்று தஜ்வீத் இருக்கின்றது. உதாரணமா ஆங்கிலத்தை எடுத்துக்க, ஒருத்தர் டாக்டர்கிட்ட போறாரு, தனக்கு நோய் இருக்குது, தன்னுடைய சிறுநீரை பிடிச்சுக்கொண்டு டாக்டர் என்னுடைய நோயை என்னுடைய சிறுநீரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றது பதிலா டாக்டர் சிறுநீரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ட்டாரு. என்ன ஆகும் ஒரு நிலைமை?
அப்ப அதிலும் ஒரு தஜ்வீத் இருக்கிறது. அது போன்று அரபிக்கும் ஒரு தஜ்வீத் இருக்கிறது. தஜ்வீத் என்பது எழுத்து முறைகளை அறிந்து தந்தந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அறிந்து எங்க நிறுத்தணும், எங்க வேகமா ஓதணும், எங்க சேர்த்து ஓதணும், எங்கே மூக்கால ஓதணும், எங்கே வாயால ஓதணும் என்பதை தெரிந்து ஓதுவதற்கு பெயர் தான் தஜ்வீத். இதைத்தான் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை தர்தீலோடு ஓதுங்கள், தஜ்வீதோடு ஓதுங்கள். அந்த தஜ்வீத் முறையை சகோதரர்களே, ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதற்குரிய சரியான முறையான ஆசிரியர்களிடத்திலோ ஆசிரியர்களிடத்திலோ கற்று தேர்ந்து கொள்வது முஸ்லிம்களுடைய கடமை. ஒவ்வொரு பள்ளிவாசலும் இது போன்ற முதியோர் கல்வி என்று ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கப்பட வேண்டும், தஜ்வீத் வகுப்பு நடத்தப்பட வேண்டும். முறைப்படி அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத கற்றுக்கொண்ட பிறகு முதலில் தஜ்வீதோடு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு ஓதிய பிறகு அந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். விளங்குவது இரண்டு வகை. ஒன்று ஒவ்வொரு வேர்ட் டு வேர்டு, வார்த்தைக்கு வார்த்தை குர்ஆனை விளங்குவது, அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஆயத்தை ஓதனமா ஒரு தர்ஜுமா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதுக்கு என்ன தர்ஜுமா, அர் ரஹ்மானிர் ரஹீம் அதுக்கு என்ன தர்ஜுமா, மாலிக் யௌமித்தீன் என்ன தர்ஜுமா, இப்படி ஏதோ ஒரு வகையிலே குர்ஆனை அதனுடைய மொழிபெயர்ப்போடு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது அணுகுமுறையில் மூன்றாவது ஸ்டெப் என்ன, முதல்ல ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவது விளங்க முயற்சிக்க வேண்டும், மூன்றாவது முயற்சி என்ன, அந்த குர்ஆனை என்ன நம்ம போதிக்கின்றதோ, அந்த குர்ஆன் நமக்கு என்ன போதிக்கின்றதோ அதனை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். நல்லா ஓத தெரியும், இந்த ஆயத்து இந்த இடத்துல வருது, இத்தனை நம்பர் ஆயத்துல இத்தனை வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த அத்தியாயத்தில் செல்றான், அது செய்யறான், இது நல்லா சொல்லுவோம், ஆனா வாழ்க்கையில் அமல் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை. ஆகவே எதை ஓத கற்றுக்கொண்டோமோ, எதை விளங்க கற்றுக்கொண்டோமோ அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நான்காவது ஸ்டெப் என்ன, நாம் எதை விளங்கினோமோ அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். நாம் ஓதிய குர்ஆன் எப்ப தெரியுமா நம்மள்ட்ட தேங்கும், ஓத தெரியாத ஒருத்தருக்கு நாம ஓதி கொடுக்கணும். நாம என்ன நினைச்சுக்கிட்டா, ஓதி கொடுக்கறதுக்கா அஜரத்து, ஓதி பார்க்கிறதுக்கா அஜரத்து, எல்லாமே அஜரத்து. அப்ப அவர் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போவாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, அல்லாஹ் உங்களில் சிறந்த மனிதர்கள் யார் என்றால், உங்களில் யார் குர்ஆனை தானும் ஓதுகிறாரோ மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆகவே நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் உள்ள குறைஞ்சபட்சம் நம்ம மனைவிக்கு தெரியலையா கணவன் ஓதி கொடுக்க வேண்டும், கணவனுக்கு குர்ஆன் ஓத தெரியலையா மனைவி ஓதி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்கு ஏம்பா அவன் குர்ஆன் ஓத தெரியாதா, டெய்லி வா ஃபஜ்ர் பெறுவா 10 நிமிஷம் நான் ஓதி தரேன் வா. இதுதான் இஸ்லாமிய முறை. அஜரத்தான் ஓதி கொடுக்கணும், அஜரத்தான் ஓதி பார்க்கணும். எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபா மின் குல்லி தா, எல்லா நோய்களுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஷிஃபா இருக்கின்றது. ஆயத்துல் குர்சியை ஓதுங்க, ஷைத்தானோட தீங்கை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஆனா இது யாருங்க ஓதணும், யார் ஓதணும்? இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் நோய்களுக்கு ஷிஃபா கிடைக்கும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அந்த நோய்களுக்கு ஷிஃபா கிடைப்பது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மகிமையா அல்லது அதை ஓதக்கூடிய அஜரத்துடைய மகிமையா? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ள சிறப்பா அல்ல ஓதக்கூடிய அஜரத்துக்குள்ள சிறப்பா? அப்ப யார் ஓத வேண்டும்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? யார் நோயினால் பாதிக்கப்பட்டார்களோ அல்ல அவருடைய உறவினர்கள், அவர் நண்பர்கள், அவர்கள் ஓதி ஊத வேண்டும். ஏம்பா நோய் வந்துருதா அஜரத்துல கூட்டு அவர் தான் ஓதி ஊதணும். அஜரத்துக்குள்ள பவர் அல்ல, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்குள்ள பவர். அந்த குர்ஆனை நாமே விளங்கி நாமே ஓதி நாமே ஊத வேண்டும். ஆயத்துல் குர்சி ஓதினால் ஷைத்தானோட தீங்கை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? அது அஜரத்து ஓதி பார்க்கறதுல லெப்ப ஓதி பார்க்கறதுல நாமே ஓதி ஊத வேண்டும். ஆகவே அருமை சகோதரர்களே, அருள்மறை குர்ஆனுக்குள்ள சக்தி என்பது, பவர் என்பது, சிறப்பு என்பது அது குர்ஆனுக்குள்ள சிறப்பு தானே தவிர அதை ஓதக்கூடியவர்களுக்குள்ள சிறப்பு அல்ல. ஆகவே குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய முஹல்லாக்களிலே, உங்களுடைய இமாம்களிடத்திலே, உங்களுடைய அஸர்த்மார்களிடத்திலே சொல்லி, அவர்களிடத்திலே சொல்லி நீங்கள் குர்ஆன் வகுப்புகளை துவங்க வேண்டும். ஒவ்வொரு முஹல்லாவிலும் உருவாக்கப்பட வேண்டும். பெரியவர் எப்படி சிறியவர்களுக்கான மக்தப் மர்சா நடக்குதோ அதே மாதிரி பெரியவர்களுக்கு வேற ஏதாவது டைம்ல பெரியவர்களுக்கான வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாதுகாக்க முடியுங்க. இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் குற்றவாளிகளாக இருக்க நிலைமை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நிலையை நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. எந்த வயதாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பிஸியாளா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தையும் தைரியத்தையும் தந்தல்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.